கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்திலே அற்பமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். அப்படியாக ஒரு ஹோட்டலில் ஒரு ஏழை மனிதன் வேஷ்டி கட்டிக்கிட்டு ஷர்ட்டு போட்டுக்கிட்டு போய் நிற்கிறாரு. அங்கே அந்த சர்வ் பண்ணுறவன் இவரை ஏற இறங்க ரொம்ப கேவலமாக அற்பமாக பார்த்தான். அவர் உள்ளே சாப்பிட போயிருக்கிறாரு. என்ன வேணும், என்ன இங்கே வந்திருக்க, உன்னை ஆளை பார்த்தா சாப்பிட்றது மாதிரி தெரில, சாப்பாடு எவ்வளோப்பா தம்பி? 50 ரூபா. என்ன 45 ரூபா தான்ப்பா இருக்குது, சாப்பாடு கொடுக்குறியா தம்பி அப்படின்னாரான். 45 ரூபாய்க்கு சாப்பாடு கிடையாது, ஏன்னா தயிர் கிடையாது, தயிர் இல்லாமல் சாப்பாடு போட்டுமா அப்படின்னாரான். சரிப்பா பரவாயில்ல கொடுப்பா அப்படின்னு சாப்பிட்டாரான். சாப்பிட்டு முடித்த உடனே 45 ரூபா பில்லு கொடுத்துட்டு ஒரு 5 ரூபா காசு எடுத்து இந்த பையன்கிட்ட கொடுக்குறாராம். ஐயா என்னங்க ஐயா 5 ரூபா என்கிட்ட கொடுக்குறீங்க? நீங்கள் 50 ரூபா இருந்தால் 50 ரூபா வச்சுருக்கேன்னு சொன்னீங்கன்னா 50 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்துருப்பனே, முழு சாப்பாடையும் கொடுத்துருப்பனே. அப்போ அவர் சொன்னாராம், தம்பி இந்த 5 ரூபா உனக்கு எடுத்து வச்சேன்ப்பா, உனக்கு டிப்ஸ் கொடுக்கறதுக்காக வச்சேன்ப்பா, உனக்கு பாவம் நீ கஷ்டப்படுறியே அப்படிங்கிறத உனக்காக எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னோடனே அவனுக்கு அப்படியே கூனி குறுகி அப்படியே தலை குனிஞ்சிட்டானான். அவன் அற்பமாக நினச்சான், ஆனால் இவரோ அன்பை அவனுக்கு கொடுத்தாரு, அவனுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தாரு. இந்த காலவேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தில் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்ற வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ராக்கேலோ அழகாக இருந்தான், லேயாள் கூச்ச பார்வை, அவளை எல்லாருமே அற்பமாக எண்ணினாங்க. யார் பெண் கேட்டு வந்தாலும் அவளை வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட அற்பமாக நினச்ச அவளை கர்த்தர் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அப்படி அநேக பிள்ளைகளை அவர் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்த போது, முக்கியமாக யூதா என்ற பிள்ளையை பெற்றெடுத்த போது, அந்த யூதா என்றால் துதிப்பவன் என்ற அர்த்தம். அந்த யூதா கோத்திரத்தில் தான் இயேசு பிறந்தார். துதிகளின் நடுவிலே துதிப்பவன், துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த யூதா கோத்திரத்து சிங்கம், அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் இந்த உலகத்திலே நம்மை மீட்கும் பொருளாக வந்தார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே ஆண்டவர் இந்த உலகத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இந்த பூமியில் பிறந்தபோது அந்த யூத குலத்து மக்களும் சரி, சொந்த ஜனங்களும் சரி, சொந்த ஆலயத்தில் உள்ள ஜனங்களும் சரி, சொந்த தெருவில் உள்ள ஜனங்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் அவரை அற்பமாக நினச்சாங்க. அங்கே அற்பமாய் எண்ணப்பட்ட அவரை ஆகாது என்று தள்ளின கல்ல அவர் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் நமக்காக நாம் எல்லாரும் அவரை அற்பமாய் எண்ணினோம். ஆனால் அவரோ நமக்காக எல்லாவற்றையும் இழந்து அவர் சிலுவையிலே அவர் மூலமாக, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு அன்பை கொடுத்தார், நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தார். எப்படி அந்த ஏழை மனிதன் அந்த ஹோட்டலில் அந்த சர்வர்கிட்ட எப்படி அவனுக்கு அன்பை கொடுத்து, அவனுக்கு அறிவை புகட்டி, அவனுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தாரோ, அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்பமாய் எண்ணப்பட்ட அவரும் நமக்காக அவர் பாவிகளாய் இருந்த நம்மேல அவர் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்து கொண்டார். பாவியாய் இருந்த நம்மேலே அன்பு கூர்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருக்கு நாம் நன்றியுள்ள ஒரு பிள்ளைகளாக இருப்போம். நாளை இந்த நாளில் நமக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாள், உயிர்த்தெழுந்த நாள், உலகம் முழுதும் அவருக்கு ஆராதனை செய்யக்கூடிய நாள். அவருக்கு நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு போய் அவரை தொழுது கொண்டு அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வாரம் முழுதும் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக இந்த நாளில் போய் ஆலயத்தில் நன்றி சொல்லக்கூடிய கிருபை ஒவ்வொருவருக்கும் தருபடியாக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை விருப்பத்தை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
காட் bless யூ எவ்ரிபடி. தேங்க்யூ.